பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல இங்க கதிரும் ராஜும் ஒரு வழியா சென்னை போய் ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆன உடனே இங்க கதிரும் ராஜும் சேர்ந்து சின்னதா ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணதா முடிவு பண்றாங்க. அது மாதிரி அந்த ரூம்ல போய் தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கதிர் சொல்ற ராஜு கிட்ட, சரி ராஜு, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு நீ கேமரா வழியை பாரு, அடுத்தது நானும் குளிக்கிறேன், ஸோ கரெக்டாக நம்ம எக்ஸாம் போறதுக்கு அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா குமார் சத்யவேலும் இங்க வீட்டுக்கு வாக்கிங் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது குமார் ஒரு கடன்காரனை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்போ சத்யவேல் தனியாக நடந்துட்டு இருக்கும்போது நம்ம செந்தில் பார்த்துறாரு. பார்த்துட்டு சரி தனி தானே வரான், இவன்கிட்ட இன்னைக்கு கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யவேலை வழி மறைக்கிறாங்க. சத்யவேல் உடனே செந்திலை பார்த்து, என்னடா திமிரா உனக்கு, போற என்ன வழி மறைக்கிற, இங்க பாரு, ஒழுங்கா ஒதுங்கி போயிடு, என் வழியில வந்தனா அவ்வளவுதான். அதுதான் நானும் சொல்றேங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்க வெளில வந்துட்டு இருக்கீங்க, இது மாதிரி என்னுடைய மனைவி இருக்கிற ஆஃபீஸ்க்கு போய் என் மனைவி மிரட்டினீங்களாமே, நீங்க கவர்மெண்ட் இடத்துல இடம் களை கட்டினது தப்பு. அப்படி இருக்கும்போது அதை சொல்ற என் மனைவி மேல இன்னொரு வாட்டி நீங்க மிரட்டுற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க அப்படின்னு செந்தில் இங்க சத்யவேல் சண்டை போடுறான். சத்யவேல் உடனே, இல்லா என்ன பயம் விட்டு போச்சா, இங்க பாரு, நான் எப்போதுமே சொல்ற மட்டும் தான் செய்வேன், என்னுடைய கடை விஷயத்துல உன்னுடைய மனைவி சம்மந்தப்பட்டு அதை வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ண நினைச்சானா கண்டிப்பா அவளை ஒன்றெல்லாம் ஆக்கிடுவேன் அப்படின்னு சத்யவேல் மிரட்ட, இங்க சத்யவேலுக்கும் செந்திலுக்கும் லைட்டா வாய் தகர ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து குமார் கரெக்டா வந்து, அப்பா பாப்பா என்ன பண்ற, இருப்பா இருப்பா, மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க, எங்க அப்பா பண்ண தப்பு தான், நாங்க கவர்மெண்ட் இடத்துல கடை கட்டிக்க கூடாது, அதை சொல்றது உங்க மனைவி மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அதிகாரி, அப்படி இருக்கும்போது அதை நாங்க கேட்டுக்கிட்டு நடந்துக்கிறது தான் சரி, ஆனா நாங்க அதை சரியா கேட்கல, இனிமே கண்டிப்பா எங்க அப்பாவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்க அந்த கடையை காலி பண்ணிடுறோம், ப்ளீஸ் மன்னிச்சுங்க, எனக்காக நீங்க கிளம்புங்க அப்படின்னு கதிர் குமார் சொல்றான். குமார் சொல்ற கேட்டு செந்தில் இங்க அப்படியே ஷாக் ஆகுறாரு. செந்தில் ஷாக் ஆகுறோ இல்லையோ, சத்தியவேல் இங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு ஷாக்கிங்ல. ஏன்னா எப்போதுமே குமாரும் செந்திலுக்குள்ள சேர்ந்து தாவுறாரு, ஆனா இன்னைக்கு செந்தில்கிட்ட இவ்வளவு பம்மையா பேசுறாரு, அதுவும் மன்னிப்பு கேட்கிறாரு. இதை பார்த்து செந்தில் முடிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க, கிளம்பிடுறாங்க. சத்தியவேல் உடனே, என்னடா குமாரு, என்ன கட்சி மாறிட்டியா, அவன் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசு நின்று அப்படின்னு சத்தியவேல் கேட்க, குமார் சொல்றான், அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ தான் சொன்ன அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னா உறவாடி தான் பழி வாங்க முடியும்னு, அந்த அரசுகிட்ட நானும் எவ்வளவோ பேச ட்ரை பண்றேன், ஆனா அவ புடி கொடுக்காமே போயிட்டு இருக்கா. ஆனா இப்போ இங்க இருந்த சம்பவத்துல கண்டிப்பா அந்த செந்தில் என்ன பண்ணுவான், வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்லுவான், இது மாதிரி நான் பண்ணேன், ஆனா குமார் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான் அப்படிங்கிறத சொல்லுவான். கண்டிப்பா அது அரசுக்கு அதுக்கு போகும். அப்போ அரசு என்ன நினைப்பா, பரவாயில்ல, அப்போ குமார் மாறிட்டான் உங்களுக்கு அப்படின்னு நினைப்பா. இதனாலேயே அரசி வந்து நம்மள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, அப்படி பேசிட்டானா அவளை ஈஸியா மடக்கிடலாம்ப்பா, இதுவும் ஒரு ஐடியா தான்ப்பா அப்படின்னு குமார் சொல்றான். சத்தி ஒண்ணு, டேய் குமாரு, நான் கூட உன்னை சாதாரண நினைச்சேன்டா, பரவாயில்லடா, நீ என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்ட, பரவாயில்ல, ஆனா குமாரு, எக்காரணத்தை கொண்டு சரி, நீ நினைச்சது நடக்குமே தவிர அவள்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நீ அந்த பக்கம் மாறிடக்கூடாது. அப்பா, நான் அவள்கிட்ட பேசுறதே அவன் குடும்பத்தையும் அவளையும் பழிவாங்கன்னு தான்ப்பா, அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா அந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருப்பேன், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ வாப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குமார் இங்க அரசு வந்துடான். இங்க செந்தில் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க குமார் சொன்ன மாதிரியே செந்தில் போயிட்டு மீனாட்ட சொல்றாங்க, அப்புறம் கோமதி சொல்றான். அப்போ அரசு வந்து கேட்குறாங்க, என்ன குமார் சப்போர்ட் பண்ணி பேசணும், அப்போ உண்மையாவே குமார் தெரிஞ்சுட்டானோ மாறிட்டானோ அப்படின்னு இங்க அரசிக்கும் அந்த யோசனை வருது. சரி, அடுத்த முறை பார்ப்போம் அப்படின்னு அரசு விட்டுட்டாங்க. அரசி அன்னைக்கு காலேஜ் போகும்போது குமார் கரெக்டா என்ட்ரி ஆகிறான். குமார் என்ட்ரி ஆனவொடனே குமார் அரசிட்ட போயிட்டு, நான் அவனை கொண்டு போய் காலேஜ் ட்ராப் பண்ணவா, அந்த பக்கம் தான் போறேன் நான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பஸ்லயே போய்க்கிறேன் அப்படின்னு அரசி சொல்றாங்க. குமார் ஒன்று யோசிக்கிறான், ஏன்னா இது காலையில பண்ண விஷயம் எப்படியும் அரசிக்கு அதுக்கு போகும், அது மூலியமா அரசு நம்மகிட்ட லைட்டாவது பேசுவான்னு பார்த்தேன், ஆனா எதுவும் பேசவே இல்லையே, சரி இன்னும் நமக்கு திறமை பத்தல போல அப்படின்னு குமார் கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க காலையில எங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா, எங்க அண்ணனுக்காக உங்க அப்பாவை ஈர்த்து பேசுனீங்களா, எங்க அண்ணன் சொன்னாரு, ரொம்ப நன்றி அப்படின்னு அரசி சொல்றாங்க. அதுக்கடுத்து குமார், ஐயோ அரசி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அரசி, எனக்கு எப்போதுமே தப்புனா தப்பு தான், அது யாரா இருந்தாலும் சரி உடனே தட்டி கேட்டுருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் குமார் சொல்றான். அரிசி ஒன்று, சரி ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பஸ் வருது, உடனே அரிசி பஸ்ல போய் ஏறுறாங்க. பஸ்ல ஏறிட்டு பஸ் எடுக்கும்போது லைட்டா குனிஞ்சு குமாரை பாக்குறாங்க. குமார் தான் கவனிச்சிடறான். அப்பதான் குமாருக்கு லைட்டா மனசுக்குள்ள சிரிப்பு வருது. பரவாயில்ல, நாம போட்ட பிளான்ல அரசு விழுந்துட்டா, இதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சோம்னா அரசியை கண்டிப்பா கைட் பண்ணி அந்த குடும்பத்தை பழி வாங்கிடலாம் அப்படின்னு குமார் முடிவு பண்றான்.
இந்த பக்கம் பார்த்தா இங்க ராஜும் கதிரும் குளிச்சு கிழிச்சிட்டு ரெடி ஆயிடுறாங்க. சரின்னு எக்ஸாமுக்கும் போறாங்க. எக்ஸாமுக்கு போயிட்டு அங்க ராஜு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ப்ராக்டிகல்ஸாமே அட்டன் பண்றாங்க. ரன்னிங்ல ஆரம்பிச்சு எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி எல்லா ப்ராக்டிகல்லையும் ராஜு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ஜெயிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கரெக்டா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் ஒரு 2, 3 பொண்ணுங்களுக்கும் பையன்களுக்கும் ஈஸியா, அதாவது அவங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்றதுக்காக காசு வாங்கிட்டு ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ராஜி கவனிச்சிடுறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு மட்டும் 2வது சான்ஸ் 3வது சான்ஸ்லாம் கொடுக்குறாங்க, மற்ற எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு இவங்க ஃபேவரா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத ராஜி நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ்காரரும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. அதை ராஜி கவனிச்சிடறாங்க. கவனிக்கிற ராஜி கரெக்டா அவங்க பின்னாடி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு இந்த லாங் ஜம்ப் தாண்டலாம் பார்த்தோன்னா ஹைட் ரொம்ப கம்மி பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ராஜி போன போது ஹைட்டை ஏற்றி வைக்கிறாங்க. அதை பார்த்த ராஜி உடனே அங்கேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு பிரச்சனை ஆகுது. சொல்லப்போனா அந்த இடத்துக்கு வந்து இந்த கமிஷனர் வந்து உடனே ஏமாத்தால பிரச்சனை பண்ணிருக்க, இது வந்து எக்ஸாம் எழுதுற இடம். ஸோ இங்க வந்து நீங்க எக்ஸாமை கரெக்டா இது பண்ணணும். உங்களுக்கு விருப்பம்னா பண்ணுங்க, முடியலன்னா கிளம்பிட்டே இருங்க. அதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இங்க ராஜி சொல்றாங்க, எப்படி சார் பிரச்சனை ஆகும்? இதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு 5 பேரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்க பண்ண எல்லா எக்ஸாமையும் திரும்ப பண்ண சொல்லுங்க. நான் வந்து திரும்ப பண்றேன். ஆனா அவங்க இது எதுவுமே குவாலிஃபைட் கிடையாது. ஆனா உங்க ஆளுங்க அவங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் கண்கூடாவே பார்த்துட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி சார் அதை தட்டி கேட்காம இருக்க முடியும்? தப்பு நடந்தா தட்டி கேட்கறது தான் சார் இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் வேலையே. அதுக்காக தான் நாங்க இந்த டிபார்ட்மெண்ட்லயே வரோம். ஆனா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில பேரு இப்படி பட்ட பகல்ல அந்த எக்ஸாம்லயே இவ்வளவு பேர் பிரார்த்தனை பண்ணா அதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு ராஜி சொல்ல, உடனே அவரும் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி எந்த ஒரு தவறான இதுவும் நீங்க நடக்கல, எல்லாமே நேர்மையான முறையில நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குமா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு தேவையா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜுக்கு சப்போர்ட்டா அங்க இருந்து ஒரு 5-6 பேர் சொல்றாங்க, ஆமா சார், அந்த 5 பேருமே வந்தில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லா எக்ஸாம்லயுமே இந்த 2 போலீஸ்காரங்களும் ஹெல்ப் பண்ணி தான் சார் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணி தான் அவங்க இந்த நிலைக்கே வந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே ஃபில்டரா இருப்பாங்க சார் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே கரகோஷம் போடுறாங்க. உடனே இங்க கமிஷனரும் இது எல்லாமே வீடியோல பதிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்க்கும்போதுதான் தெரியுது, ராஜு சொன்ன மாதிரியே இங்க ஆரம்பத்துல இருந்து அந்த 2 போலீஸ்காரங்களும் அந்த 5 பேருக்கு நிறைய ஃபேவரா பண்ணியிருக்காங்க. உடனே கமிஷன் வந்து அவங்களை கூப்பிட்டு மிரட்டி திட்டுறாரு. இது மாதிரி எதுக்காக அப்படி பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இது மாதிரி அவங்க எல்லாமே இவங்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்துருக்கத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, எங்க அப்பா அரசியல்ல பெரிய ஆளுங்க. ஸோ நாங்க வந்து இவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கோம், எங்க அப்பா கொடுத்துருக்காரு, அதனாலதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அந்த இடத்துல கமிஷனர் ரொம்பவே கடுப்பாகி அந்த 2 பேரும் ஒண்ணு சஸ்பெண்ட் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல ராஜு பண்ண ஸ்கோர்லாம் எடுத்து பாக்குறாங்க. எல்லாத்துலயுமே ராஜு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த கமிஷனர் ராஜு கூப்பிட்டு பாராட்டுறாரு. இந்த மாதிரி வந்த இடத்துல வந்த எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் பண்ற தப்பையே தைரியமா இவ்வளவு பேர் இருக்கும்போது தட்டி கேட்குறீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் தேவை. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். உங்களுடைய போஸ்டிங்க உங்களுடைய சொந்த ஊருக்கே போட்டு தர அளவுக்கு நான் வந்து இப்போ சிஎம் கிட்ட பேசுறேன். பேசி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இதே மாதிரி அநியாயத்தை எங்க நடந்தாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சல்யூட் வைக்கிறாரு. அதை பார்த்த கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ராஜு உடனே ஓடி வந்து கதிரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உன்னால்தான் கதிர் நடந்துச்சு, நீ மட்டும் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது நடந்திருக்காது அப்படின்னு ராஜு கதிரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதை பார்த்ததும் கதிருக்கே ராஜு மேல லவ் வர ஆரம்பிக்குது.